கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேலின் ஜனம் அனைத்தும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கலங்கி மிகவும் என்ன பண்ணாங்களா, பயப்பட்டாங்க. அவங்க பேசுற பேச்சு, பெலிஸ்தன் பேசக்கூடிய வார்த்தை என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா ராஜாவை கலங்க பண்ணினது, மிகவும் பயத்திற்குள்ளாக கொண்டு போய் விட்டது. ஏன் சொன்னா அவர்களுக்குள்ளாக தேவ வார்த்தை என்பது இல்லாமல் போனது நிமித்தமாக அவங்க கலங்கிட்டாங்க, மிகவும் பயப்பட்டாங்க. வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி நமக்கு வேத வாக்கியம் கூறுகிறபடினாலே நாம் பயப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சவுல் ராஜா சாதாரண ஒரு பெலிஸ்தியன். அவன் யார் என்று சொன்னால் அந்நியன், அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடியவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் கலங்கி போனது மட்டும் கிடையாமல் மிகவும் பயப்பட்டார்கள். பயப்படக்கூடாது என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த கோலியாத் என்ன பண்ணுவான்னு சொன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தினந்தோறும் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு அவர்களை கலங்கடித்துக் கொண்டிருந்தான். அவர்களுக்குள்ளாக தேவ வார்த்தை என்பது இல்லாமல் போனது. வேதத்தை அறிந்தது ஜனம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனம் மனுஷர் பேசுற நிந்தையான பேச்சுகளுக்கு, மனுஷர் பேசக்கூடிய தூஷணமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன் சொன்னா வேதத்தை இருதயத்துல நம்ம பதித்து வைத்திருக்கிறோம். அந்த வேத வாக்கியங்களை அறிக்கை செய்து அப்படி பேசுகிற ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும், இந்த வார்த்தையின் மூலமா எதிர்கொள்ள வேண்டும். இந்த பெலிஸ்தன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு சவுலும் இஸ்ரவேல் அனைத்தும் கலங்கி போனார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக வேதம் என்பது இல்லாமல் போனது, தேவனுடைய வார்த்தை என்பது இல்லாமல் போனது. அதனாலதான் அவங்க கலங்கி மிகவும் என்ன பண்ணாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. இந்த யுத்தத்துல நாங்க எப்படிதான் வெற்றி பெற போறோம், இந்த யுத்தத்துல நாங்க எப்படிதான் ஜெயம் பெற போறோம் என்று சொல்லி கலக்கத்தோடு அவங்க இருந்தாங்க. இந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை